ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டின் 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தலுக்காக கிராஸ் டிவியோடு நாம் இணைந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளை எண்ணி ஸ்தோத்திரிப்போம். தேசத்திலே ஆண்டவர் ராஜாக்களை உருவாக்குகிறவர், ராஜாக்களை பயன்படுத்துகிறவர். ராஜாக்கள் மூலமாக தேசத்தில் பல எழுப்புதலை தந்து தேசத்தை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர். ஆகவே இந்த 2026 வருஷத்திலும் நமக்கு தமிழகத்துக்கு சட்டசபைக்கு நல்ல ஒரு தேர்தலை நடப்பித்து அவருக்கு சித்தமான நிர்வாகத்தை கொடுக்க நாம் ஒருமித்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு விசை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதிக்கிறது உங்கள் வேலை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுக்க திறப்பில் நிற்கிறது நாங்கள். எங்கள் மேல் அந்த ஜெபாவியை ஊற்றிருக்கிறேன். இந்த வருஷத்திலும் என் தேவாதி தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்க எங்களை உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமா பதில் உண்டு. இதுவரையில் நீர் எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன். எந்த நாட்களில் நீர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்திய தேசத்தில் இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையருக்காக ஜெபிக்க போகிறோம். திரு ஞானேஷ்குமார் அவர்கள் இந்திய தேசத்திலே தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இணையாக செயல்படுகிற திரு சுக்பீர் சிங் சந்த் என்று விவேக் ஜோஷி என்கின்ற தேர்தல் ஆணையர் இருக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, அந்த தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிற சுமார் 450 பேர் இருக்கிறாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி, அவர்களுக்கு உதவி தேர்தல் அதிகாரிகள், தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகிற பணியாற்றுகிற 450 பேர். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டின் தேர்தல் அதிகாரியாக அரசு செயலாளர் திருமதி அர்ஜுனா பட்நாயக் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் அரசு தேர்தல் அதிகாரி திருமதி அர்ஜுனா பட்நாயக் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரியாக திருமதி ஆனி ஜோசப், திரு ஸ்ரீ வி ஸ்ரீதர் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக அதிகாரி இருக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, துணை தலைமை நிர்வாக அதிகாரியாக திரு ஆர் மனுவேல் ராஜ் இருக்கிறாங்க. ஆக இவர்கள் தமிழ்நாட்டுடைய தேர்தலை பொறுப்பாக கவனிக்கிறவர்கள். இந்திய தேர்தலை கவனிக்கிறவர்களுக்காகவும் தமிழகத்தின் தேர்தலை கவனிக்கிறவர்களுக்காகவும் நாம் விசேஷமாக எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நன்றி. இந்திய தேசத்தில் நல்ல அதிகாரிகளை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த அதிகாரிகள் மூலமாக ஒவ்வொரு நிர்வாகத்தையும் நேர்த்தியாக நடப்பித்துக் கொண்டிருக்கீங்க, அதற்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, இந்திய தேர்தல் ஆணையருக்காக ஆண்டவரே, அவரோடு இருக்கிற உதவி தேர்தல் ஆணையருக்காக, அதோடு மாத்திரம் அந்த தேர்தல் அலுவலகங்களில் பணி செய்கிற 450 பேருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் மேல் தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த பதவியை கொடுத்தவர் நீர். அந்த பதவியிலே நீர் கொடுத்த பதவியை உமக்கு பிரியமாக உமக்கு சாட்சியாக இந்த பூமியிலே சாட்சியாக தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, இவர்களுடைய அன்பு கரத்துக்குள் அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம். அதே போல தமிழகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரிக்காக ஆண்டவரே, கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்காக, அதோடு மாத்திரமல்ல
தலைமை நிர்வாக அதிகாரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க தமிழ்நாட்டிலே பொறுப்போடு ஆண்டவரே பணி செய்கிற இந்த தேர்தல் அதிகாரிகள் இவர்கள் 3 பேரையும் ஆண்டவரே கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவ திட்டத்தின்படி இவர்கள் தேவ சித்தத்தை செயல்படுத்த ஆண்டவரே நீர் கொடுத்த பதவியை உண்மை உத்தமாக இவர்கள் செயல்பட்டு தேசத்தை நேர்த்தியான வழியிலே கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு நாங்கள் ஒருமனமாக ஜெபிக்கிறோம். எங்க ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி. பதில் கொடுத்து அதன் மூலமாக கர்த்தர் இவர்கள் மூலமாக எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். தேர்தல்களை நேர்த்தியாக நடப்பித்து கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க எங்கள் 2 பேரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லாருடைய இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எங்க தமிழ்நாட்டுல ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையர், நம்முடைய தமிழகத்தில் உள்ள தேர்தல் ஆணையர் எல்லாரையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தி தேவ திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தபடினா நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, 2வது ஜெப குறிப்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த பலவிதமான அதிகாரத்துல தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு நல்ல அதிகாரம் உடையது. ஆகவே இந்தியாவில் உள்ள தலைமை இருக்கிற டெல்லியை மையமாக வைத்து இந்த இந்திய தேசம் முழுவதுக்குள்ள தலைமை ஆணையர்கள் செயல்படுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தலைமை அதிகாரிகள் செயல்படுகிறாங்க. ஆக இவர்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக இவர்கள் தேசத்தில் செயல்பட்டு நல்ல ஆட்சி தொடர கர்த்தர் இவர்கள் மூலமாய் தேசத்தில் கிருபை செய்யணும். இதற்காக நாம் வாரம் ஜெபிக்க போகிறோம். அதோடு மாத்திரமில்லை, யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகம் இல்லாதபடி இவர்கள் தேசத்திலே இந்த தேர்தலை நேர்த்தியாக நடப்பித்து தரணும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, தேர்தல் அதிகாரிகள் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் பயமுறுத்துதலுக்கும் யாருக்கும் சாதகமாக பாதகமாக செயல்படாதபடி நல்ல தைரியத்தோடு நல்ல நேர்த்தியாக இவர்கள் நேர்மையாக செயல்பட கர்த்தர் இவர்களுக்கு பாரம் கொடுக்கும்படியாக, கர்த்தர் இவர்களை வழி நடத்தும்படியாக அருமையான சகோதரியோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறப்பா, மெய் சோத்திரிக்கிறோம். அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே கிராஸ் டிவியோடு இணைந்து அப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறபடினால் சோத்திரம். எஸ்அப்பா, உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா உமக்கு சோத்திரம். தேர்தல் அதிகாரிகளுக்காய் ஐயா, அந்த தேர்தலை நடத்துகிற அப்பா உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, பெரிய பெரிய அதிகாரிகள் உண்டு கர்த்தாவே, நீர் அறிவீர். எஸ்அப்பா உமக்கு சோத்திரம். உங்களுக்கு மறைவா ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே, நாங்க இதை முன் குறித்து ஜெபிக்கிறோம். அப்பா, தேர்தல் வர்றதுக்கு முந்தையே நாங்கள் இதை ஆயத்தப்படுத்துகிறோம். அப்பா, உங்ககிட்ட நாங்க சொல்றோம் ஆண்டவரே, இந்த தேர்தல்ல அப்பா உமக்கு சோத்திரம். யாரும் அச்சுறுத்த கூடாது. பெரிய பெரிய ஆண்டவரே அரசியல்வாதிகள் ஆண்டவரே இது அப்படி அது அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளை குழப்ப கூடாது, பயமுறுத்த கூடாது. அதற்காண்டி நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஆண்டவர் உண்மை உத்தமா செய்யணும் கர்த்தாவே. அவங்க எதை கண்டு பயப்படக்கூடாது ஆண்டவரே. யாருக்கும் சார்பா போக கூடாது, ஒருவர் சார்பாக போகவே கூடாதப்பா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நேர்மையா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நடுநிலைமையா இன்று அந்த தேர்தலை நடத்த ஒவ்வொரு அதிகாரிகளையும், அது டெல்லியில இருந்தாலும் சரி, அது எந்தெந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்களோடு கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஆண்டவர் உண்மை உத்தமமா இருக்க என் கர்த்தர் உதவி செய்வீராக. எதுக்கும் பயப்படாதபடி, ஒரு சார்பாக அவங்க தலையிடாதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த அரசியல்வாதிக்கும்
பயப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அவங்க ஒரு சார்பாய் நடந்து கொள்ளாதபடி என் கர்த்தர் ஆண்டவரே நீதிமாய் நேர்மையாய் ஆண்டவரே இந்த தேர்தலை நடத்தத்தக்கதாக ஒவ்வொரு அதிகாரி உள்ளத்திலையும் என் கர்த்தர் கிரியை செய்வீராக. உமக்கு பயப்படுற பயத்தோடு ஆண்டவர் உண்மை உத்தமமாக நடத்த என் கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த குழப்படி இருக்க கூடாதப்பா, எந்த ஆண்டவர் அப்பா ஆண்டவரை தகப்பனே எந்த ஒரு ஆண்டவரை குழப்படி இல்லாம எந்த ஒரு சார்பாக அவங்க செயல்படாம ஆண்டவரை என் கர்த்தர் நடு நிலைமையா நின்று ஒவ்வொரு அதிகாரிகளும் நேர்மையா நேர்த்தியாய் செய்யத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பீராக. அப்பா நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு அதுக்கு முதன்மை இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளையும் இந்த நாளிலே விசேஷமா உடைய கரத்துல ஒப்புடுத்தி ஜெபிக்கிறோம். அது எந்த நபராக இருந்தாலும் சரி என் தேவனுடைய கரம் கிரியை செய்வீதாக. அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க பலத்தோடு பிள்ளை ஆண்டவர் அப்பா இந்த தேர்தலை நடத்த அப்பா அருமையா நடத்தினார் என்று சொல்லத்தக்கதாக என் தேவன் அவர்களோடு கூட இருந்து நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே இந்த தேர்தல் காரியத்துல உடைய கரம் ஆண்டவர் கூட இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். அந்த நாளில் நீங்க செயல்படுங்க, உங்க நாம் மேம்படட்டி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதிகாரிகள் நேர்த்தியாக கர்த்தர் சித்தமானபடி தேர்தலை நடத்த மத்திய ஆமென் தலைமை தேர்தல் அதிகாரிகளும் மாநிலத்துள்ள தேர்தல் அதிகாரிகளும் இணைந்து இந்த தேர்தலை நேர்த்தியாக செய்ய நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியமாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த கட்சி சார்பாக இல்லாமல் நடுநிலைமையாக செயல்பட வேண்டும். எந்த கட்சியின் மூலமாக அவர்கள் எந்த விதமான அழுத்தம் வந்தாலும் ஆமென் அந்த அழுத்தம் அவர்களை பாதிக்காதபடி அதுக்கு செயல்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல ஆணையர்கள் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்கோ பண ஆசைக்கோ இடம் கொடுக்காமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை உண்மையாக செய்ய ஆமென் அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஆமென் அதிகாரங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அசுத்த ஆவிகளை கட்டி நாம் ஜெபிக்க வேண்டிய நம்ம மேல் விழுந்த கடமை. அதிகாரிகள் மூலமாய் தவறாக செயல்பட துடிக்கிற பண ஆசையையும் தூண்டுகிற அசுத்த ஆவிகள் அனைத்தையும் கட்டி ஜெபிக்க ஆமென் தேசத்துடைய எழுப்புதலுக்கு விரோதமாக ஆமென் அதிகாரிகளை பயன்படுத்துகிற பிசாசுடைய கிரியை அனைத்தையும் முற்றிலுமாக ஆமென் முடக்கப்பட செயலிழந்து போகும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் மறுபடியும் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இந்த பாரத்தை கொடுக்கிறவர் நீர், ஜெபிக்க வைக்கிறவர் நீர், ஜெபத்தை கேட்கிறவர் நீர், ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர் நீர், ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து அதை மகிமைப்படுத்த போகிறவர் நீர். இதோ ஆண்டவரே எல்லா தேர்தல் ஆணையர்களும் எந்த கட்சியின் சார்பாக செயல்படாதபடி கர்த்தாவே நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த அழுத்தம் கொடுத்தாலும் பண ஆசையை காட்டியோ பதவி ஆசையை காட்டியோ ஆண்டவரே தேர்தலை உண்மை இல்லாதபடி நடத்துவதற்கு எந்த அழுத்தம் கொடுத்தாலும் எல்லா அழுத்தங்களும் செயலிழந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எபேசியர் 6:12 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ளவர்களை பொல்லாத கிரியைகள் மூலமாய் செயல்படுத்துகிற அந்தகார பொல்லாத ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த அதிகாரங்களை தவறாக செயல்பட துடிக்கிற பதவி ஆசையை கொடுத்து பண ஆசையை கொண்டு தூண்டுகிற அசுத்த ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிஞ்சு ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த வல்லமைகள் செயலிழந்து போவதாக அந்த பிசாசுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் செயலிழந்து போகும்படியாக நாங்கள் ஒருமனப்படுகிற இந்த நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே கர்த்தாவே எழுப்புதலுக்கு விரோதமாய் அதிகாரிகளை பயன்படுத்தி ஆமென் தடை செய்கிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வல்லமைகள் முழுவதும் முடக்கப்படுவதாக அது அந்த கிரியைகள் அனைத்தும் செயலிழந்து போகும்படியாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரம்
உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம் பெரிதான அளவுல மகிமைப்படும்படியாக தேசத்துல என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று எல்லா ஜாதி ஜனங்கள் சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் அன்பு தகப்பனே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லா அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை செயலிழக்க பண்ணி கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினபடினா நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசம் எங்களும் தேவ நீதி வெளிப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய நீதி மட்டும்தான் அங்கு வெளிப்படணும். ஆமா, இந்திய தேசமானது நேர்மையாக தேர்தலை நடத்துகிற தேசம் என்று இந்திய அரசியல் அமைப்புகளும் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் காவல்துறை போன்ற இப்படிப்பட்ட பலவிதமான நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் நல்ல நேர்மையாக செயல்படுகிறது என்று உலகமே சாட்சி கொடுக்கும்படியாக தேசத்தில் நீதியை நிலைநாட்ட நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை வர இருக்கிற 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமான வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். நாம் இதற்காக ஊக்கமாய் ஜெபிப்போமா? தேசத்துல ஆமென் நீதியாக நம்முடைய தேசம் தேர்தல்களை நடத்துகிறது என்று ஆமென் நீதிமன்றங்கள், காவல்துறைகள், அரசியல்கள் போன்ற ரீதியான எல்லாம் நேர்த்தியாக நடைபெறும் என்று உலகமே சாட்சி சொல்லும்படியாக இந்த தேர்தல்கள் நீதியாக நடைபெற, அதோடு மாத்திரல்ல 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆமென் வர நம் கருத்தாய் ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி. இந்த தேசத்துல கர்த்தாவே நீதியா இந்த தேர்தல் நடக்கணும், நியாயமா நடக்கணும், எந்த குழப்படிகள் இருக்கக்கூடாது ஏசப்பா, எந்த கலவரங்களோ குழப்படிகளோ வரக்கூடாது அப்பா. சோத்திரப்பா ஆண்டவரே, சோத்திரம். இந்த தேர்தலில் கர்த்தாவே ஒரு நீதியாய் நடத்தப்படணும் அப்ப. நடத்த வருகிறவர்கள் அப்பா அது நீதியோடு செயல்படணும், ஒரு சார்பா போகக்கூடாது கர்த்தாவே. அப்பா உமக்கு சோத்திரப்பா. என் தேசத்துல நீதி நியாயத்தோடு இந்த தேர்தல் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு சோத்திரம். நீதி துறையில இருக்கிறவங்க ஆண்டவரே, தேர்தலை நடத்துகிறவங்க உண்மை உத்தமமா நடத்தணும். எந்த ஒரு திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது ஏசப்பா, எந்த ஒரு கள்ளத்தனம் இருக்கக்கூடாது ஏசப்பா. தகப்பனே, நீ நீதியை விரும்புகிறவர், நியாயத்தை விரும்புகிற தேவன் அப்பா உமக்கு சோத்திரம். எங்களுடைய அதிகாரிகள் உள்ளத்துல கர்த்தர் பேசுவீராக, பேசுவீராக ஐயா. ஆண்டவரே, அந்த மனுஷன் ஆண்டவரே நீதியா நடந்தார் ஐயா, ஆண்டவர் நியாயமா அந்த தேர்தல் நடத்தினார் அப்படி சொல்லத்தக்கதாக எங்க தேசத்துலப்பா அப்படிப்பட்ட சாட்சிகள் வரணும் கர்த்தாவே. அப்பா நீங்க அப்படி செய்ய போறக்காய் சோத்திரம். தேர்தல் கர்த்தருடைய ஆளுகை வர அப்பா 234 தொகுதிகளிலும் கர்த்தருடைய சித்தமானவர்கள் அப்பா, ஆண்டவருக்கு சித்தமான பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வேட்பாளராக நியமிக்கப்படணும் அப்பா, நிறுத்தப்படணும். உமக்கு சித்தமான பிள்ளைகள் ஆண்டவரே நிறுத்தப்பட வேண்டும் கர்த்தாவே. அப்பா உமக்கு சோத்திரம். வேட்பாளராய் வர வேண்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு சோத்திரம் ஏசப்பா. எங்க தேசத்திலே தேர்ந்தெடுக்கப்படணும், உமக்கு சித்தமான பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரப்பா. அப்பா உமக்கு சோத்திரம். ஏழை எளிய ஜனங்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளா அப்பா உமக்கு சோத்திரப்பா. எங்கள் தேசம் சுகித்திருக்கத்தக்கதாய், ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் ஐயா, ஜனங்களுக்கு தொண்டு செய்கிற பிள்ளைகளாய், சேவை மனப்பான்மை உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே வர வேணும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் சோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க அதற்காக நாங்க ஆயத்தப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கிராஸ் டிவிலப்பா எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீங்க பதில் தருகிறதுக்காய் சோத்திரம். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டா, உம்முடைய விருப்பம் மாத்திரம் இந்த தேர்தலை நிறைவேறணும் கர்த்தாவே. அப்பா உமக்கு சோத்திரம். நீங்க கிருபை செய்வீராக, நீங்க நடத்தி தருவீராக. நீங்க அப்படி செய்கிற காய்மக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சாட்சியாக நடந்தது என்று எல்லா நாடுகளும் சாட்சி சொல்ல, அதோடு மாத்திரமல்ல 234 தொகுதிகளிலும் கர்த்தர் சித்தமான வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தருடைய ஆவியான கிருபை செய்தபடினால் இந்த தேர்தல் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தமிழகத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறபடினால் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அதோடு மாத்திரமல்ல, இன்னும் தேர்தல் நடைபெறுகிற எல்லா வாக்குச்சாவடிகளிலும் தேர்தலுக்கு பின் ஆமென் வாக்குகள் பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. இவைகளில் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரவும் வன்முறைகள் நிகழாதபடி வாக்கு எண்ணிக்கை முறையில எந்த விதமான முறைகேடுகள் வராதபடி நாம் கருத்தாய் செபிக்க வேண்டிய நம்ம மேல் விழுந்த கடமை. அதோடு மாத்திரமல்ல, தேர்தலுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாத கிரியைகள், யாகங்கள், வில்லிசூனிய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த வல்லமைகள் கட்டப்பட்டு அவைகள் செயலிழந்து போகும்படியாக நாம் எல்லாரும் ஒருமித்து நாம் எல்லாரும் இதற்காக பாரத்தோடு முடிஞ்ச ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு நாம் ஜெபிக்கணும். அந்த கண்ணீர் பலத்த கிரியை செய்ய முடியும். நாம் எல்லாம் ஜெபணும். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் தேர்தலுக்கு பின்பு அந்த வாக்கு பெட்டிகள் பத்திரப்படுத்தப்படுகிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பின் தூதர்கள் கடந்து சென்று ஆண்டவரே அந்த அறைகள் முழுவதும் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வாக்குகள் எண்ணப்படுகிற நேரத்தில் எந்த விதமான முறைகேடுகள் வராதபடி ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி பலத்த கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா அதிகாரமும் உங்களால் உண்டாக்கப்பட்டது ஐயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று. அந்த வார்த்தையின்படி நீங்க உங்க தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாப்பை கொடுங்க. தூதர்களுக்கு கட்டளையிட்டு எந்த விதமான எண்ணிக்கையில முறைகேடுகள் வராதபடி கர்த்தர் ஆமென் கிருபைக்குள் ஆண்டவரே உங்க கையில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தரை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த தேர்தலுக்கு எதிராக செயல்படுகிற மந்திர கிரியைகள், யாகங்கள், வில்லிசூனிய கட்டுகள், ஆமென், இந்த கிரிகள் அனைத்தும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனைத்து வல்ல கிரியைகளும் செயலிழந்து போகக்கூடிய கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில என் தேவனுடைய வல்லமை இறங்கி எல்லா மாந்திரவாதிகளுடைய நாவுகள் கட்டப்படுவதாக, மாந்திரங்களை உச்சரிக்கப்பட முடியாதபடி அவைகள் சிந்தைகள் செயலிழந்து போவதாக, எல்லா வில்லிசூனிய ஆவியுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் செயலிழந்து போகும்படியாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அனைத்து கிரியைகளும் செயலிழந்து போவதாக. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான ஆண்டவராக இந்த தேசத்துல நேர்த்தியாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நேர்த்தியாக நடந்து என்று எல்லா ஜாதி ஜனங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு நீ பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளுங்கள் அன்பு தகப்பனே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இன்னும் நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு சித்தமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட, கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஆளுகை செய்ய நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, வாக்களிக்கும் மக்களின் சிந்தைகள் தேவ சித்தத்துக்கு நேராக திருப்பப்பட, பண ஆசை இலவசங்கள் மூலமாய் திசை திருப்பப்படாதபடி இளைஞர்கள், பெண்கள் இவர்களை குறிவைத்து திசை திருப்ப ஆமென் அரசியல் கட்சிகள் செயல்படுகிற மனுஷிக திட்டங்கள் அனைத்தும் ஆமென் அழிக்கப்பட, இதற்காக நாம் சகோதரியோடு இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் ஆண்டவரே சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு ஆண்டவர் சித்தமான ஆண்டவரே அப்பா முதலமைச்சர்கள் அப்பா தமிழ்நாட்டில் ஆளுகை ஆண்டவரே வர ஆண்டவரை ஜெபிப்போம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமான பிள்ளைகள் வரணும் கர்த்தாவே. வர நாட்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த தேர்தல்ல உமக்கு சித்தமான முதலமைச்சர் வேணும்ப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அந்த நாட்கள்ல கர்த்தாவே அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்கள் ஆண்டவரே இந்த நாட்கள்ல பொருட்கள் ஆண்டவரே கொடுத்து அப்பா இந்த நாட்கள்ல மயக்குகிறாங்க ஏசப்பா. எதுக்குமே ஆண்டவரே சார்ந்து விடாதபடி ஆண்டவரே பொருள் மேல பணத்து மேல ஆண்டவரே இலவசங்கன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா அதெல்லாம் கொடுத்து ஆண்டவரே அப்பா ஜனங்களை வஞ்சிக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அதுக்கு பிள்ளை
பிள்ளைகள் மயங்கி விடாதபடி தேவ சித்தம் எது என்று சொல்லி அறிந்து உடைய பிள்ளைகள் வாக்களிக்க ஆண்டவரே எங்க தேசத்துல ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரத்திலே நாங்க ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு தெரியும் சுவாமி எந்த முதல்வரை கொண்டு வரணும் அப்பா. ஆண்டவரே யார் ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு நல்ல முதலமைச்சர் ஆக்கணும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரே நினைச்சு வச்சிருப்பீங்க ஏசப்பா. அவங்க மாத்திரம் கடந்து வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க சித்தம் தான் நிறைவேறணுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுக்கு சித்தம் மாத்திரம் எங்க தேசத்துல நிறைவேறட்டப்பா. நன்மை செய்யத்தக்கதான பிள்ளைகளா, நல்ல சேவை மனப்பான்மை ஆண்டவரே, நல்ல ஜனங்களுக்கு நன்மை செய்கிற அப்பா நல்ல ஒரு முதல்வரை நீங்க நியமிச்சிருப்பீங்கப்பா. நீங்க இருதயத்துல நினைத்து வைத்திருப்பீங்கப்பா. அந்த திட்டம் உங்க சித்தம் மாத்திரம் எங்க தேசத்துல நிறைவேற ஆண்டவரே உங்களுடைய கையில நாங்க ஒப்புடு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வாக்களிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பிள்ளையுடைய சிந்தைகள் எண்ணங்கள் எதிலே சிதறாதபடி பண நோக்கத்திலே பொருள் நோக்கத்திலேயோ ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே இலவசம் சொல்லி அதிலே அந்த பிள்ளைகள் மயங்கி விடாதபடிக்கு அப்பா நீங்க வாக்களிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலையும் சிந்தையிலையும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எந்த நபர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்திலே நீங்க கொடுங்க இயேசப்பா. அந்த பிள்ளைகள் எந்த விதத்திலையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவங்க மயங்கி விடாதபடிக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க சிந்தைகள் ஆண்டவரே பரிசு மேலேயோ இலவசத்தின் மேலேயோ சார்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த ஜனங்களை ஒவ்வொருவரையும் உடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2026வது வருஷத்தின் இந்த தேர்தலுக்காக ஜெபிக்கும் பணியை ஆண்டவரே அப்பா ஆரம்பித்த இந்த கிராஸ் டிவிக்காக ஆண்டவரே இதனுடைய ஆண்டவரே அப்பா நிர்வாகத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரருக்காக சகோதரிக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அங்கு பணி செய்கிற ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய கையில அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிற நேரத்துல யாராவது தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆசீர்வாத தடைகள் நீங்க ஜெபித்துக் கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் இதற்காக பாரமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்பட, கண்ணீர் துடைக்கப்பட, அற்புதங்கள் நடைபெற, பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கிராஸ் டிவி ஜெபத்தின் மூலமாக காணிக்கையின் மூலமாய் தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக நன்மையினாலும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்க பிள்ளையுடைய கண்ணீரை தொடங்க, வியாதி படுக்கையை மாற்றுங்க, கொள்ளை நோயின் பிடியில சிக்கி இருக்க மக்களுக்கு விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றி அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரட்டும். நாங்க எல்லாரும் இணைந்து ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததாக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். கர்த்தாவின் இந்த தேர்தல்ல முழுமையாக அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்துக்கொள்ளலாம். எங்க ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று சாட்சி சொல்ல பரிசுத்த ஆவியான பலன் அளவில்லாமல் இறங்கி பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இதன் மூலம் வரக்கூடிய சகல கணம் துதி புகழ் கீர்த்தி எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.